அன்பாய் வந்தாளும் தெய்வமே எனநாதனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே அம்பாள் சூதனே தொந்தி முதல்வனே அம்பாள் சூதனே தொந்தி முகவனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே எனநாதனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே ஆதி விநாயக ஜோதி முதல்வனே ஆதரவாய் உந்தன் பாதம் பணிந்தோம் ஆதி விநாயக ஜோதி முதல்வனே ஆதரவாய் உந்தன் பாதம் பணிந்தோம் அம்பாள் சூதனே தொந்தி முகவனே அம்பாள் சூதனே தொந்தி முகவனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே ஜனநாதனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே செந்தூரில் அமர்ந்து வாழும் முந்தன் சகோதரன் செந்தூரில் அமர்ந்து வாழும் முந்தன் சகோதரன் எந்த வினை அறுத்தவர் முருகேசன் எந்த வினை அறுத்தவர் வந்த வினைகளை கணேசன் பாரில் உள்ளூர் சகலூருக்கு தீர்த்தவன் பாரமாய் வந்த வினைகளை கணேசன் பாரில் உள்ளூர் சகலூருக்கும் தீர்த்தவன் அம்மா சூதனே தொந்தி முகவனே அம்பாள் சூதனே தொந்தி முகவனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே ஜனநாதனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே தேங்காயில நீர்பள்ளம் மாங்காய் பலாக்கனி தேங்காயில நீர்பள்ளம் மாங்காய் பலாக்கனி பங்காக நான் படைப்பேனே அங்கனி பங்காக நான் படைப்பேனே கடலை அதல் வெறி சர்க்கரை அன்புடனே உனக்கன தினம் படைத்தோம் அப்பம் படைக்கடலை அதல் வெறி சர்க்கரை அன்புடனே உனக்கன தினம் படைத்தோம் அம்பாள் சூதனே தொந்தி முகவனே அம்பாள் சூதனே தொந்தி முகவனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே ஜனநாதனே அன்பாய் வந்தாளும் தெய்வமே இப்பொழுது தாயாகிய பத்திரகாளி அம்மனுடைய கதையை பாடுகின்றோம். அஸ்திரம் கொண்டு வருவாள் காளி அசுரரை என்றடக்கி நித்திரை தன்னை நீங்க விட்டால் நெடுநீலி சத்திரமாய் வரும் தாரதன் சேனையை சங்கரித்த படபத்திரகாளி தயவால் நமக்கொரு நாளும் பயமில்லையே
உன்கதையை நாங்கள் பாட உன்கதையை நாங்கள் பாட உதவி செய்வாய் காளியம்மா வந்ததை நாங்கள் பாட வந்ததை நாங்கள் பாட உதவி செய்வாய் மாகாளி ஆதிவரன் பொன்னோ கைலாசம் கைலாசம் உமை வாழும் கைலாசம் ஆதிவரும் பொன்னோ கைலாசம் கைலாசம் அம்மையுமை வாழ்வோம் கைலாசம் ஓதி உரைகிற கைலாசம் கைலாசம் கமலகுள்ள கைலாசம் போடு போடு அந்த கைலாச வாழ்வுரத்தில் வாழ்வுரத்தில் ஆயிரத்தெட்டு கொடுமுடியா கைலாச கைலாச வாழ்வுரத்தில் ஆயிரத்தெட்டு கொடுமுடியா உன்னை பொன்னை உருக்கி வார்த்தி சொரிமுத்தாளி பலகை பாவி போட்டு போட்டு இந்த போடு ஆதிவெள்ளி கைலாச மாமலையில் மலையில் பகவானும் பார்வதா தேவியும் தோணிப்பொன்னை உருக்கி வார்த்தை சொரிமுத்தாளி பலகி பாவி ஆணை பொன்னும் பலகையிலே அருணுமையும் குழுவாகவே அமர்ந்திருக்கின்றார்கள் சத்தியவளிடமிருக்கு சங்கரனார் விதமாக வீட்டிருக்கின்றார் உள்ளோரிடமிருக்க ஒரு சடையின் வலப்பாகம் குழுவாக இருக்கின்றார் மேலும் அந்த கைலாச மலையில் கைலாச மாமலையில் 33 கோடி தேவாதேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் இந்திரன் இறைவன் கெம்பருடர் கிண்ணரன் ஆரத வைசாசரித்தார்கள் ஆமா எல்லோரும் அந்த கைலாச மலை கொல்லுவாக வீட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது சரி இடப்பாக அமர்ந்திருந்தாலே பார்வதா தேவியானவள் பகவானை பணிந்து கேட்கின்றாள் என்ன கேட் ஆதிய வேதநாதா வேதநாதா வேதநாதா, அருளம்பலத்தில் ஆடும் ஈசா ஆடும் ஈசா ஆதி வேதநாதா, வேதநாதா, அம்பலத்தில் ஆடோ ஈசா, ஆடோ ஈசா. ஜோதி சுடர் ஒளியே உலகிமை ஞான பொருளே பொன்னரனே 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 பொன்னரனே, ஏழை வங்க உமைநாதா உமைநாதா போடு போடு இந்த போடு அது திருநடனமாட வேணும் மொழி நான் காண வேணும் கர்ம நடனமாட வேணும் ஆட வேணும் ஆட வேணும். இந்த பார்வதி நான் காண வேணும் காண வேணும் போடு போடு இந்த போடு ஆடு போடு இந்தக்கு இந்த கொண்டா கொண்டா இந்த கொண்டா கொண்டா ஆதிவராசக்தி பார்வதா தேவியானவள் ஆனவள்
ஆதி சிவனிடத்திலே வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? பகவானே பாரு சுவாமி, என்னம்மா? தாங்களை பூலோக மக்கள் எல்லோரும் தில்லை அம்பல கூத்தாடி என்றும் திருநடராஜ பெருமாள் என்றும் நர்த்தரேஸ்வரர் என்றும் உங்களை புகழ்ந்து பேசுகின்றார்கள். ஆமா, எல்லாரும் என்ன புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க. சுவாமி, இந்த பேரெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு என்ன காரணம்? பார்வதி, இந்த பேர் வர காரணம் என்ன என்று கேட்கின்றார். நான் இந்த பூவுலகத்திலே நிறைய இடத்துல சென்று திருநடனம் ஆடி இருக்கின்றேன். சுவாமி, நீங்க எங்க எல்லாம் திருநடனம் ஆடி இருக்கின்றீர்கள்? அதாவது சீர்காழியில் ஆடி இருக்கின்றேன், சிதம்பரத்தில் ஆடி இருக்கின்றேன், நெல்லையில் ஆடி இருக்கின்றேன், தில்லையில் ஆடி இருக்கின்றேன், மதுரையிலும் போய் ஆடி இருக்கிறோம்மா. மதுரையிலும் ஆடி இருக்கின்றீர்கள். திருநடனம் ஆடுற பத்தியா நாட்டு மக்கள் எல்லோரும் இப்படிதான் சொல்றாங்கம்மா. சுவாமி, தாங்கள் எங்கெல்லாமோ திருநடனம் ஆடினேன் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய திருநடனத்தை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. இது பார்க்க ஆசைப்படுறீங்க. இந்த கைலாச மலையில் நான் காணும்படி நீங்கள் என்று திருநடனம் ஆட வேண்டும். பார்வதி, திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லுகின்றாய். உன்னுடைய சொல்லை கேட்டு திருநடனம் ஆடினேன் என்று சொன்னால் இந்த தேசம் எல்லாம் அழிந்து போய்விடும். பார்வதி, திருநடனம் ஆடுங்கள் என்று சொல்லி பார்வதா தேவி சொன்னவுடனே பார்த்த பகவான் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். திருநடனம் ஆடினாக்கா, திருநடனம் ஆடினாக்கா, தேசமெல்லாம் அழிந்திடுமே, தேசமெல்லாம் அழிந்திடுமே, கைலாசம் அழிந்திடமே, அழிந்தாலும் பாதகமில்லை, ஆட வேணும் திருநடனம், திருநடனம் ஆட வேணும், திருநடனம் ஆட வேணும், தேன்மொழி நான் காண வேணும், தேன்மொழி நான் காண வேணும். போடு போடு. பகவானே, கைலாச மலையிலே நீங்கள் திருநடனம் ஆட வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். சுவாமி, பார்வதி, திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லுகின்றாய். உன்னுடைய சொல்லை கேட்டு திருநடனம் ஆடி என்று சொன்னால் இந்த தேசம் எல்லாம் அழிந்து போய்விடும். பார்வதி, சுவாமி, அகில உலகம் அழிந்து விட்டாலும் பரவாயில்லை. பரவாயில்ல. ஆமா, தாங்கள் திருநடனம் ஆட வேண்டும். ஒருவேளை ஆட முடியாது என்று சொன்னால், நாங்கள் ஆடவில்லை என்று சொன்னால் நான் என் அண்ணன் வீட்டுக்கே போய்விடுவேன். உங்க அண்ணன் வீட்டு போயிருவியா? ஆமா. பார்த்தார் பகவான் நினைக்கின்ற ஒருவேளை இந்த உலகம் அழிந்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு உலகத்தை படைத்து விடலாம். ஆனால் பார்வதி நம்மளை விட்டு போனா இன்னொரு பார்வதி கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. அப்படியானால் பார்வதி, இந்த தினத்திலே உன்னுடைய சொல்லை கேட்டு நான் ஆடப் போகிறேன். அப்படியா? ஆகட்டும் சுவாமி. ஆமா. ஆனால் தாங்கள் திருநடனம் ஆடுவது பெரிதல்ல. சரி. தாங்கள் ஆடக்கூடிய நேரம் உங்கள் மேனையிலிருந்து எந்த ஒரு ஆடை ஆபரணம் கீழே விழக்கூடாது. அப்படி ஒருவேளை விழுந்து விட்டால் ஆட்டத்தில் நீங்கள் தோற்றதாக அர்த்தமாகிவிடும். பார்வதி, நான் ஆடுகின்ற போது எந்த ஒரு ஆபரணம் கீழே விழாது. அப்படி ஒருவேளை விழுந்து விட்டால் ஆட்டத்தில் தோல்வியை நான் ஒத்துக்கொள்கிறேன். பார்வதி, அப்படியா? அப்படியானால் தாங்கள் திருநடனம் ஆடுங்கள். அப்படி என்று சொன்னவுடனே சரி பார்த்தார் பகவான். பார்வதியுடைய சொல்லை கேட்டு திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவி சொன்னவுடனே பார்த்தார் பகவான் நினைக்கின்றார். அப்படியானால் போட்டி ஒன்று வைத்திருக்கின்றார் பார்வதி. அதற்கு சம்மதம் சொல்லி நாமல் திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி பகவான் கைலாச மாமலையிலே வந்து நந்தி தேவர் மத்தளம் வாசிக்க அழகாகவே அங்கே சிவபெருமான் திருநடனம் ஆடுகின்றார். உவரி அருளும் சிவலிங்கமே
என் உறவே என் உயிரே சுயமுலிங்கமே உன்னை பாட பாட இனிக்குது சிவலிங்கமே அந்த பாடலின் இசை சிவலிங்கமே பாட பாட இனிக்குது சிவலிங்கமே அந்த பாடலின் இசை சிவலிங்கமே என் உயிரே உறவே சுயமுலிங்கமே பாட பாட இனிக்குது சிவலிங்கமே என்ற பாடலில் இசை சிவலிங்கமே முக்கடலின் ஓரத்திலே முத்தி தரும் சோலையிலே முத்து மலர் பூமியிலே உலாவரும் தெண்டலிலே முக்கடலின் ஓரத்திலே முத்தி தரும் சோலையிலே முத்து மலர் பூமியிலே உலாவரும் தெண்டலிலே அழகிய உவரியிலே அமர்ந்திருக்கும் ஐயனே அழகிய உவரியிலே அமர்ந்திருக்கும் ஐயனே கருணையின் உள்ளமே சிவலிங்கமே கருணையின் உள்ளமே சிவலிங்கமே உன்னை பாட பாட இனிக்குது சிவலிங்கமே என்ற பாடலில் இசை சிவலிங்கமே உம்மை தேடி வைகாசி விசாகத்தில் வருவாரி ஓம் நம சிவம் தந்த குழலி மணாளனி ஓம் 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 உம்மை தேடி வைகாசி விசாகத்தில் வருவாரி ஓம் நம சிவம் தந்த குழலி மணாளனி கூட்டும் இசையும் சலங்கி ஒலி கங்கை தாங்கி பிறை சூடி தெய்வமே கூட்டும் இசையும் சலங்கி ஒலியும் கங்கை தாங்கி பிறை சூடிய தெய்வமே அலைமகளை தன் தலையிலும் மலைமகளை தன் பாதையிலும் அலைமகளை தன் தலையிலும் மலைமகளை தன் பாதையிலும் சுமந்த தெய்வமே என் உறவே என் உயிரே உவரி சுயம்புலிங்கமே உன்னை பாட பாட இனிக்குது சிவலிங்கமே என்ற பாடலின் இசை சிவலிங்கமே என் உறவே என் உயிரே சுயம்புலிங்கமே பகவானை பார்த்து திருநடனம் ஆடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பார்த்தார் பகவான் பார்வதியின் சொல்லி கிணங்கவே சரி திருநடனம் ஆட வேண்டும் என்று எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார் அது தகுந்த கோலத்தில் மாற்றணும் கண்டிப்பாக மாற்றிக்கொண்டு பகவான் எப்படி மாத்திரம் ஆடுகின்றார் கைலாச மாமலையிலே பகவான் திருநடனம் ஆடுகிறார் பாருங்கள் எப்படி ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே
பகவான் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே 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 திருநெடுமா ஆடிக்கொண்டாரே ஆடம்பிரமன் 64 கோடி ஆடம்பிரமன் 64 கோடி 21,000 சங்கத்தை சொல்லிட 21,000 சங்கத்தை சொல்லிட ஓசை ஒளிவு ஒளிவுள்ள ஞானியும் முகக்கும் அவருக்கும் வந்தார பொருள் போடு போடு இந்த போடு காவி வீசியறையில் உடுத்தவர் ஆவி வேண்டி அருகில் உடுத்தவர் அண்டகோடாரியில் தொழிலை போட்டவர் சோழியல் மாலைகள் பொக்கணம் விட்டவர் தொண்டும் தருகிற தொண்டும் என்று ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே 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 திருநெடுமா ஆடிக்கொண்டாரே மார்கழி இந்தையும் அசிபகுழியும் அகலை இன்றையும் அசிப்பங்கன்னியும் அங்காத சித்திரை வைகாசியானையும் அகல சித்திரை வைகாசியானியும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழனும் நல்ல வெளிச்சனி ஞாயிறு கொண்டாடு போடு போடு கைலாச மாமலையிலே மலையிலே சிவபெருமான் திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி என்று பார்வதா தேவி உரைத்த சொல்லை கேட்டு கேட்டு கைலாச மலையிலே திருநடனம் ஆடுகின்றார் பகவான் ஆட வேண்டும் என எத்தனைக்கின்ற போது பார்த்தா நந்தீஸ்வரன் நினைக்கிறார் என்ன நினைத்தார் பகவான் திருநடனம் ஆட போறாரு தானே. பகவான் மட்டும் திருநடனம் ஆடினா நல்லா இருக்குமா நன்றாகவே இருக்காது ஒரு நடனம் அதுக்கு தாள மேளங்கள் இருக்கு கண்டிப்பா வேண்டும் அல்லவா அப்படி என்று தன்னுடைய மத்தளத்தை தூக்கிட்டு ஓடி வர்றாரு அந்த மத்தளத்திலே தோம் என்று அடிக்கின்ற போது ஓசையானது அந்த பகவானுடைய காதிலே ஓம் என்று இருக்கிறதா ஓம் என்ற ஓசையிலே பகவான் அங்கே எனதாக திருநடனம் ஆடுகின்றார் முதலாகவே நிமிடக்கணக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார் சரி. நிமிடக்கணக்கான மணிக்கணக்காகிறது சரி. மணி கிடந்து நாளாகி நாள் கிடந்து வாரமாகி வாரம் கிடந்து மாதமாகி மாதம் கிடந்து வருடமாகி வருடம் கிடந்து பல யுகங்கணக்காகவே ஆடிக்கொண்டிருக்கிறார் யுகக்கணக்கிலே பகவான் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்க ஆடுகின்ற போது பகவான் காதில் அணிந்திருந்தாரே குண்டலம் குண்டலம் குண்டலத்தின் திருகாணி அப்படியே கலந்து வந்து கொண்டிருக்கிறது குண்டலத்தின் திருகானது கலந்து வருவதை கண்டால் ஆதிவராசக்தி நினைக்கின்றாள் என்ன அதாவது பகவான் மனதிலே நினைத்தார் ஒருவேளை ஆட்டத்தை நிறுத்தி நம்ம திருகாணியை பூட்டினோம் என்று சொன்னால் ஆட்டத்திலே நாமல் தோல்வி அடைந்து விடுவோம் கண்டிப்பாக அப்படி இந்த ஆட்டத்தை நிறுத்தக்கூடாது திருகாணியை பூட்ட வேண்டும் அப்படி இந்த ஒரு காலை தரையில் ஓண்டி சரி. மறு காலாலே அப்படி திருகாணியை பூட்டி கொண்டிருக்கிறார் திருகாணியை சரி செய்யக்கூடிய நேரம் கண்டாளம்மை பார்வதா தேவியானவள் ஆனவள் ஆனந்த கழிப்படைந்தாள் ஆதிவராசக்தி என்ன செய்கிறாள் பாருங்கள் என்னம்மா? கண்டிருந்த அப்படி. பார்வதியாள் கையை கொட்டி சிரித்தாள் பார்வதியாள் சிரித்திடவே சிரித்திடவே. மாதமதை கோத்திடுமா பார்வதியாள் சிரித்திடவே. ஆண்டவனை கோர்த்திடுமா. கல்லுருகி எழுந்திடுமா கைலாசம் அணிந்திடுமா பகவானுக்கும் பார்வதிக்கும் பார்வதிக்கும் இருக்க இடம் இல்லாமல் போடு அங்கே பகவானும் பார்வதா தேவியுமாகவே பார்வதா தேவியானவள் கையை தட்டி கலகலவென்று சிரித்த மாத்திரத்தில் சரி. பகவானுடைய கொண்டை முடிக்கில் அமர்ந்திருக்கிறாரே கங்காதேவி ஆமா. கங்காதேவி வெளிப்பட்டு இந்த உலகம் எல்லாம் வெள்ளத்தால் அணிந்து கொண்டிருக்கிறது அடே கப்பா மண்ணழிந்து விடுகிறது மரம் அழிகின்றது கைலாசம் அழிந்து விடுகிறது கண்ட மரம் தட்டை தாமரை எல்லாம் அழிந்து போகின்றது பகவானுக்கு பார்வதிக்கு இருக்கக்கூடிய இடையில் இருக்க இடமில்லாமல் பகவான் பார்வதி என்ன செய்கிறார்கள் பாருங்கள் என்னம்மா? இருக்க இடம் இல்லாமலே ஈஸ்வரர் பார்வதியும் இருக்க இடம் இல்லாமல் ஈஸ்வரரும் பார்வதியும் தேவாளித நிகழத்தி தேவாளித நிகழத்தி சுனிதனிலே விட்டறிந்தாள் அந்த சுனிதனிலே விட்டறிந்தாள் திருவாழி தனைகளத்தி தன்னைகளத்தி திருவாழி தனைகளத்தி சுனிதன்னிலே விட்டறிந்தாள் சுனிதன்னிலே விட்டறிந்தாள் சுனித
செந்தாமரை பூவதிலே பூவதிலே தாமரை பூவதிலே சிவனுமையும் கொலிவிருந்தார் கொலிவிருந்தார் சிவனுமையும் கொலிவிருந்தார் கொலிவிருந்தார் அப்படி போடு அடடி பகவானும் பார்வதா தேவியுமாகவே இருக்க இடமில்லாமல் அங்கே இரண்டு பேரும் தண்ணீரிலே இருக்கின்றார்கள். பார்த்தால் பார்வதா தேவியானவள் தன்னுடைய கையில் இருந்த கணையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கிளப்பி அந்த நீர்ப்பரப்பில் விட்டறிகின்ற போது அது கீழ்பரப்பிலே ஒன்றி மேல்பரப்பிலே செந்தாமரை மலராகவே வளர்ந்திருக்கிறது. செந்தாமரை பூவானது ஒன்றப்படி தோன்றி வருகின்றது. அந்த செந்தாமரை பூவில் பகவான் இந்த தாமரை பூவிலே நாம இரண்டு பேரும் அமர்ந்து கொள்ளலாம். அப்படி என்று அழகாகவே செந்தாமரை கோவிலை பகவானும் பார்வதி இனிதாக வைத்திருக்கிறார்கள். பகவானும் பார்வதா தெய்வீகமாகவே செந்தாமரை பூவிலே குலுவாக இருக்கக்கூடிய நேரத்திலே சிவபெருமானை காண வேண்டும் என்று சொல்லி செந்தலை வாழ்கிறுடன் பறந்தபடி வருகின்றார். வருகின்ற போது கைலாசமலை காணவில்லை, காட்டறிவ பொய்கையை காணவில்லை, மரமட்ட மனித சதலங்கள் எதுவுமே காணவில்லை என்று தேவர்கள் முனிமார்கள் யாரையும் காணவில்லை என்று சொல்லி அப்படி வருகின்ற போது செந்தாமரை மலரிலே பகவானும் பார்வதி இருப்பதை பார்க்கிறாள். சரி, நேராகவே பகவானை பணிந்து கேட்கின்றார். ஓடோடி வந்தான் கருடன், பறந்து வந்த கருடன் பகவானை பார்த்தென சொல்கிறான் பாருங்கள். ஏதும் ஐயா பரமசிவா இதை மேலே இருப்பதென்ன, ஏதும் ஐயா பரமசிவா இதை மேலே இருப்பதென்ன, அந்த வார்த்தை காலில் கேட்டு அந்த வார்த்தை காலில் கேட்டு ஆடி சிவன் சொல்லுவார். அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதி சிவன் சொல்லுவாரா. பார்வதியின் சொல் கேட்டு நடனம் அடினதால் திருநடனமாடினதா தேசமெல்லாம் அழிந்து போச்சு. அழிந்து போன உலகம் அது, அழிந்து போன உலகம் அது, ஆதரவாய் படைப்பதற்கு பொண்ணு உலகம் அதை அழிந்து பொண்ண உலகம் அதை ஆதரவாய் படைப்பதற்கு நேராக வந்த கருடன் கேட்கின்றார். என்ன கேட்கிறார்? சுவாமி, கைலாசமலையை காணவில்லை. ஆமாப்பா, தாங்கள் இரண்டு பேரும் இந்த தாமரை பூவிலே அமர்ந்திருக்கின்றீர்கள். கருடா, என்ன சுவாமி காரணம்? உலகமே அழிந்து போய்விட்டது. அப்படியா? இந்த பார்வதி சொல்லி கேட்டு திருநடன ஆடிய காரணத்தினாலே இந்த உலகம் எல்லாம் வெள்ளத்தாலே அழிந்து போய்விட்டது. பகவானே, அகில உலகம் அழிந்து விட்டது என்று சொல்கின்றீர்களே, அடியேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? கருடா, இந்த அழிந்து போன உலகத்திலே அழியாத மெய்ப்பொருள் ஏதாவது இருக்குமே என்று சொன்னால் கட்டை குத்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, கறி துண்டாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒண்ணு கண்ணுக்கு தென்படும் என்று சொன்னா சரி உடனே பார்த்து எடுத்துட்டு வாப்பா. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நேராகவே பக்தர்களுடைய ஆழ்வான் பறந்து சென்று வருகின்றார். என்று சொல்லக்கூடிய கடலிலே வந்து பார்க்கக்கூடிய சமயத்திலே அதுவாயிரம் பொருள் இருக்குமா என்று பார்க்கக்கூடிய நேரம் பார்க்கிற போது வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சுற்றி கேருடைய பரப்பை எல்லாம் தேடுவானா, சுற்றி கேருடைய சுரவி சிந்தாமணி குரலில் சுரப்பத்தீரம் எதுக்கு கண்டா, சுரவி சிந்தாமணி குரலில் கண்ட சூர பாத்திரத்தில் அழகத்தால் தான் கொழுகி, கண்ட சூர பாத்திரத்தை போட்டு போட்டு போடு நேராகவே வருகின்றான்
கருடன் அப்படி. பறந்து சுற்றி கருடன் பார்க்கக்கூடிய நேரம் அப்படி வருகின்ற போது அங்கே சுரவி சிந்தாமணி கடலிலே ஆமா. சுரப்பாத்திரம் ஒன்று மிதந்து வருவதை கண்டார். அழகாகவே கண்டு சுர பாத்திரத்தை காலகத்தால் குளிகெடுத்தார். அழகாகவே பகவானுடைய முன்பில் கொண்டு வைக்கின்றார். பகவான் இடத்திலே கொண்டு வைத்து சொல்லுகின்றார். சுவாமி என்னப்பா நான் சுரபி சிந்தாமணி கடல் பிறந்து வருகின்ற போது சரிதான் இந்த சுரப்பாத்திரம் மிதந்து வந்து கொண்டே இருந்தது. சுரப்பாத்திரம் தான் கிடைத்ததா? ஆமா சுவாமி. சரி இருக்கட்டும், சென்று பாருங்கள். அப்படி என்று பாத்திரத்தை திறந்து பார்க்கிற போது பாத்திரத்தை திறந்து பார்க்கின்றார்கள். அங்கே பாத்திரம் ஒன்றாக இருக்கிறது, அறை இரண்டாக இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன ஆச்சரியமான விஷயம் தானே. ஆமா ஆமா ஆச்சரியம் தான். ஒரு பாத்திரம் இரண்டு அறை, அதாவது ஒரு அறையிலே ஒரு ஆடவரும் சரி இன்னொரு அறையில் ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள். எங்கப்பா பார்த்த பகவான் கேட்கிறாரு, என்ன கேட்கின்றார்? ஐயா இந்த பாருங்க, சொல்லுங்கள் ஐயா. நீங்க ரெண்டு பேரும் இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறீங்களே, ஆமா. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல யாரு? நான் தான் தகப்பன். யாருக்கு தகப்பன்? தகப்பன்? இந்த பிள்ளையோட தகப்பன். ஓ, தகப்பனும் மகனும் இருக்கிறீங்க. ஆமா. உங்க பேரு என்ன ஐயா? தெய்வ திருவள்ளுவர். தெய்வ திருவள்ளுவர். ஆமா. அப்படியா? ஆமா. இது யாரு? இது என்னுடைய மகள் திருமகள். திருமகள். ஆமா. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறீங்க? இந்த பாருங்கள் இறைவா, என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? ஏற்படுத்தி விவசாயம் செய்வதுதான் என்னுடைய வேலை. அப்படியா? நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே மதியம் 12 மணி வேளையிலே என்னுடைய மகள் எனக்கு கஞ்சி கொண்டு வந்தாள். அந்த சமயத்திலே ஆமா கஞ்சி குடிக்கலாம் என்று எண்ணக்கூடிய சமயத்தில் இடி இடிக்கவில்லை, மின்னல் மின்னவில்லை, மழை பொழியவில்லை, ஐயோ காற்று வெள்ளம் கரை புரண்டு வருவதை பார்த்தோம். பாத்திரத்துக்குள்ளே இருந்த கஞ்சி எல்லாம் வெளியே கொட்டிவிட்டு பாத்திரத்தை இரண்டு அறையாகவே சமைத்து ஒரு அறைக்குள்ளே நானும் ஒரு அறைக்குள்ளே என்னோட மயக்கல்லவா அமர்ந்து கொண்டோம். அப்படியா? அவ்வளவுதானா? பாருங்க, அப்படின்னா நீங்க ரெண்டும் தகப்பனும் மகளும் சொல்றீங்க. ஆமாம் சுவாமி. அதாவது இங்க வெளியில பாத்தீங்களா, உலகமே வெள்ளத்தால் அழிந்து சுவாமி, போய்விட்டது. இந்த உலகம் எப்படி அழிந்தது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் உயிரோடு நானும் இருக்கீங்க. எங்க அப்பா தான் உயிரோடு இருக்கிறோம். அதாவது இனி அழிந்து போன உலகத்தை நான் படைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியா? இனி படைக்க போற யுகத்திலே சரி. இந்த பெண்ணை நீங்கள் தாரமாக ஈட்டுக் கொள்வீர்கள். அது எப்படி முடியும் ஐயா? இந்த யுகம் முடிந்து விட்டது. சரி. இனி படைக்க போற யுகத்திலே இந்த பெண்ணை நீங்கள் தாரமாக ஈட்டுக் கொள்வீர்கள். அப்படியா? ஆமா. அப்படி என்று இரண்டு பேர் அனுப்பி வைத்து வேண்டி மறுபடியும் பக்தி ஹிருதயாழ்வானை அழைத்து சொல்லுகின்றார். திருடனை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? சுவாமி, நீ உடனே சொல்லி திருப்பார் கடலில் துணிந்திருக்கிறாரை பச்சை மால் பரந்தாமன் நான் சொன்னதாக அவர் அழைத்து விட்டுவார். இதோ சென்று அழைத்து வருகின்றேன் அப்படி என்று சொல்லி கருட பகவான் நேராக வருகின்றார். வருகின்ற போது திருப்பார் கடலுக்கே வந்தார். பார்க்கடலிலே வந்து வர்க்கக்கூடிய நேரம் வருகின்ற போது பெருமாள் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். எப்படி பாருங்கள், காலைவிதான் வடக்காக கனகமுடி தெற்காக மேற்கு திசை முகமாக மெத்தை ஒரு பாம்பாக அறிந்து மறி யாதவரோ அவர் உறங்கும் வேளையிலே கைதீட்டி எழுப்பினாலோ கனகமெடு வாழ்வெருமா. நேராகவே மாயவனை எழுப்ப வேணும் என்று வந்து வர்க்க நேரம் மாயவன் அங்கே நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். காலதுதான் வடக்காகவே கமலமுடி தெற்காகவே மேல் திசைக்கு முகமாக மெத்தை ஒரு பாம்பாகவே இருடன் வருவதை அறிந்து மறையாதவர் போலவே நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார் கண்ணன். பார்த்தான் இருடன் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? இவரை கைதேண்டி எழுப்பினோம் என்று சொன்னால் கல்லகமிட்டு விடுவார். கைதேண்டி எழுப்பினமையானால் விதரப்பட்டு
புறப்படுவார். அப்படி என்று சொல்லி திருப்பார் கடலில் சொல்லி சிறகால நீர் கோரி வந்து பரந்தாமனுடைய பாதத்தில் அப்படியே தெளித்து நிற்கிறார். அரி நெடுமால் முளைத்திலகி அச்சமரை கை காட்டி வரலாறாய் கிருடன் இழைத்து கேட்கின்றார். பக்த கிருடா, என்ன சுவாமி, நித்திரையிலிருந்து என்னை நித்திரை கலைத்தாயே. ஆமா, காரணம் என்னப்பா? உங்கள் அத்தானாகிய பரமசிவன் உங்களை அழைத்து வரும்படியாக கட்டளை இருக்கிறார். என்னுடைய அத்தான் என்னை அழைத்து வரும்படி உன்னை அனுப்பி இருக்கிறார் என்றார். கிருடா, உன்னோடு நான் வர வேண்டுமானால் எனக்கு வாகனம் இல்லையப்பா. வாகனம் இல்லை என்று நீங்க கவலை கொள்ள வேண்டாம். சரி, உங்களுக்கு வாகனமாகத்தான் அடியின் வந்திருக்கின்றேன். அப்படியா? என்னுடைய குறுங்கலத்தில் ஏறிக்கொள்ளும் நானே உங்களை சுமந்து செல்கின்றேன். அப்படியா? கட்டும் என்று சொல்லி கிருடனை வாகனமாக சமைத்து கடலை விட்டு விரந்தாமல் வருகிறார். பாருங்கள், பச்சைவண்ணனும் கருட பச்சையிலே பாவையர்கள் வெண்குரவை பாடியாட பச்சைவண்ணன் கருட பச்சையில் பாவையர்கள் வெண்குரவை பாடியாட சீரவேல் விளையாடு பாடல் மார்வரிலே துளசி மணி மாலையிலங்க பெண்ணை உண்ட வாயினாலே மண்ணையும் உண்டோ விரைவாக வந்த கருட புறவி மீது உண்ட வாயினாலே மண்ணையும் உண்டோ உண்டோ வந்ததொரு கருட புறவி பார்க்கடலை விட்டு வரந்தாமன் வருகின்றார். கருடன் முதுகிலே ஏறிய மறந்து கைலாசமலை இருந்த இடத்தை நோக்கி வருகின்றார். அது பகவான் பார்வதி இருக்கக்கூடிய செந்தாமரை மலரின் பக்கத்திலே வந்தார்கள். வருகின்ற போது பார்த்தார் பகவான். மாயவா, என்ன மாப்பிள்ள வந்துட்டீங்களா? வைத்தனா, நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னதான் எதிர்பார்த்து இருந்தீங்களா? என்ன செய்யுதுக்கு இருக்கட்டும் தான், நான் வந்து விட்டேன். நீங்க வந்துட்டீங்க. ஆமா, இப்போ நீ வந்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. அப்படியா? சரி, கவலை கொள்ள வேண்டாம். எப்படி நான் கவலை இல்லாம இருக்க முடியும்? அத்தான் கைலாசமலை எங்கே? எல்லாம் கடலுக்குள்ள போயிட்டு. காண்டரூபம் எங்கே? அதுவா அடைந்து போச்சு. தேவர்கள் எங்கே? முனிமார்கள் எங்கே? தேவர்களை எங்க போனாங்கன்னே தெரியல. என்ன சொல்றீங்க அத்தான்? என்ன ஆகிவிட்டது? எல்லாம் இன்னும் இருக்காளே உங்க தங்கச்சி. இந்த வைரூதியால வந்தது. என் தங்கை பார்வதி என்ன சொன்னார்? என்ன செய்தால்? பார்வதியால வந்தது. என்ன ஆச்சு? பாருங்க, உங்க தங்கச்சி இருக்காளே பார்வதி, என்ன பார்த்து தெருவுல நின்று ஆடுங்கன்னு சொன்னா. தெருவில் ஆடுங்க, திருநடன ஆடுங்க ஆடுங்கன்னு சொன்னா. திருநடனம் ஆடுங்கள் என்று சொன்னது தவறா? ஆடுங்கன்னு சொன்னது தவறு இல்ல. அதிலும் ஒரு மனைவி கணவனை பார்த்து தானே ஆட சொல்ல முடியும். எம்மா ஆட சொன்னாங்க. நான் சொன்னேன், எம்மா நான் திருநடன ஆடினால் உலகம் அழிந்து விடும் என்று எவ்வளவோ எடுத்து சொன்னேன். சரி, அவ சொன்னா நீங்க ஆடலன்னா இப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருவேன்னு சொன்னா. ஐயோ, அவளை விட்டுட்டு நான் சும்மா தனியா இருக்க முடியுமா? முடியாதுதான். சரி, அவளுக்கு வாய் அடக்க என்னால முடியல. சரி, திருநடன ஆடலான்னு ஒரு காலை தான் தூக்குனேன். சரி, உடனே சொன்னா நீங்கள் ஆடுகின்ற போது உங்கள் மீனிலிருந்து எந்த ஒரு ஆபரணம் கீழே விழக்கூடாது. அப்படி ஒருவேளை விழுந்து விட்டால் ஆட்டத்தில் தோல்வி என்று சொன்னார். நானும் நல்லா ஆடிட்டு இருந்த பாத்தீங்களா? காதில் அணிந்திருந்த குண்டலம், குண்டலத்தின் திருகாணி கலந்து விட்டது. ஒருவேளை ஆட்டத்தில் இருந்து திருகாணியை போட்டினோம் என்று சொன்னால் ஆட்டத்தில் தோல்வி அடைந்து விடுவது அல்லவா? அப்படி எந்த ஆட்டத்தை நிறுத்தாமல் ஒரு காலை தரையில ஒன்றி மறுகாலால் திருகாணியை போட்டினோம் பாத்தீங்களா? சரி, தங்கச்சி சும்மா தானே இருக்கணும். கைதட்டி கலகல என்று சிரிக்க கங்காதேவி வெளிப்பட்டு உலகம் எல்லாம் வெள்ளத்தால் அழிந்து போய்விட்டது. பத்தில எவ்வளவு பெரிய தங்கை உங்களை பார்த்து ஆட சொன்னால் நீங்க ஆடுனீங்க. ஆடும்போது அவ சிரித்தாள். இவ்வளவுதான், எவ்வளவு சிரித்தவுடன் உலகம் அழிந்து விட்டது. நான் தம் கட்டி எப்படி பேசியிருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு நேரம் ஊதி பெருசாக்கிட்டீங்க. ஆமா, இப்ப என்ன செய்ய தெரியும்? அதிலும் உங்களுக்கு என் தங்கை பற்றி குறை சொல்லவில்லை என்றால் தூக்கம் வராது. இந்த பாருங்க மைத்துனா, உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு தெரியாது. அத்தான் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வரும்போது நல்லா தான் இருந்தா. இப்ப கொஞ்ச நாள் ஆட்டு அவளுக்கு ஒரு விதமா நடந்துகிட்டு இருக்கா. நீங்களே சொல்லிட்டீங்க, கல்யாணம் முடிஞ்சு வரும்போது நல்லா தான் இருந்தாள். அப்ப இங்க வந்து காரணம் சரி நீங்க தான். என்ன செய்யுதுக்கு சேர்க்கை சரியா இருக்கணும். என்ன சரிபாதி அவளுக்கு கொடுத்த மத்தியலா? ஆமா, அதனால வந்து வாங்கிட்டு அப்பவே சொல்லிவிட்டு அவரு சரி பாதி தாரேன்னு சொல்லுவாரு, வாங்காதேன்னு. ஆமா, சரி, இப்ப பாருங்க, அதாவது உங்களை எதற்காக அழைத்து தெரியுமா? எதற்காக? அழிந்து போன உலகத்தை மீண்டும் படைக்க வேண்டும். அப்படியானால் அதற்கு நீங்க ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு என்ன
உதவி செய்ய வேண்டும். அதாவது கீழ்லோகத்தில் இருக்கிறாளே உங்க தங்கி இன்னொரு தங்கி மந்திரக்கதி பூமாரி, அவளிடத்தில் சென்று ஒரு படி குங்குமம் மண் வாங்கி வர வேண்டும். அப்படியானால் நான் உடனே சென்று மண் வாங்கி வர வேண்டும். எப்படியாவது மண் வாங்கிட்டு வருங்க. மண் வாங்க வேண்டும் என்று சொன்னீர்கள். கீழ் உலகத்திலே சென்று சரி, அந்த கோலத்தோடு நான் எப்படி கீழ் உலகம் போக முடியும்? பாருங்க, நான் எப்படி எந்த கோலத்தோடி போவேன் எப்படி போவேன்னு சொல்றீங்களே மாயவா, மண்ணை கூட எண்ணி விடவில்லை. ஆனால் உங்களுடைய பிறப்பிறப்பு எண்ண முடியுமா ஐயா? நீ எடுக்காத ரூபம் உண்டா, எடுக்காத வேடம் உண்டா ஐயா? அப்படியா? ஒரு ரூபம் எடுத்து போயிட்டு வருங்க ஐயா. அப்படி என்று சொன்னால் நான் சென்று வருகிறேன் என்று நேராக வருகின்றார் கண்ணன். கீழ் உலகம் போக வேண்டும் என்று கோலமடிக்கிறார் பாருங்கள். இடை சிறிய நல்ல வேட்டை வாழி எடுத்தாரே அவர் ஒரு சொருமோ தாமரை தண்டு வழி தானே போனார் உலகோ தண்டு வழி தண்டு வழி போனார் கீழுலகோ கண்ணீர் கண்டாள் அம்மை பூமாதேவி கண்ணனையும் அவள் வரவேற்றாள். அண்ணா அண்ணா கண்ணா என்று அடிதொடி வீரம சொல்லித்தாள். அம்மா ஒரு போடி சொல்லி கீழ் உலகம் போக வேண்டும் என்று ஆய்வனாகிய பெருமாள் ஒரு இடை சிறிய வேண்டுவாள் ரூபம் கொண்டு வேட்டுவாளி என்று சொன்னால் என்ன அண்ணே? வேட்டுவாளி என்று சொன்னால் ஒரு பூச்சி இனத்தை சார்ந்தது. பூச்சி இனம். ஆமா, அது என்ன பூச்சி? அதாவது வேட்டுவாளியை பார்க்க வேண்டுமானால் திருமணம் முடித்த புதுமண தம்பதிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த வேட்டுவாளி கூடு வைக்கும். அந்த மாதிரி சரி, அது ஒரு பூச்சின்னு சொன்னீங்க. ஆமையா, அது எங்க? திருமணம் முடித்த புதுமண தம்பதிகள் வாழக்கூடிய வீடுகளில் அந்த வேட்டுவாளி கூடு வைக்கும். அது குளவி. குளவி கிடையாது. அப்போ அதான் வேட்டுவாளி. வேட்டுவாளியா? ஆமா. அது போன்று அழகாக ரூபம் கொண்டு தாமரை தண்டு வழியாகவே நேராகவே கீழ்லோகம் வருகிறாள். உலகம் வருகின்றார். கீழ் உலகத்திலே வந்தார். மந்திரகண்ணி அரண்மனையிலே வந்து தங்கி அழைக்கின்றார். தங்கா மந்திரகண்ணி, தங்கா மந்திரகண்ணி. யாரது? நந்த நந்த நரிகரி கோபால கண்ணன் வந்திருக்கிறேன். கோபாலக்கண்ணா அறந்த சேனா நலமாக இருக்கிறாய் பாந்தவா, கதவை திறக்கிறேன் அண்ணா, சற்று பொறுங்கள். உனக்கு காவலாளி ஒண்ணு சரி. ஆமா, நேரத்துக்கு நேரம் திறக்கண்டமா? அதானே. தங்கா நலமாக இருக்கிறாய். நலமோடு இருக்கிறேன் அண்ணா. சரி, அன்று ஒரு நாள் உன்னை பார்த்துட்டு போகும்போது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட. ஆமா. என்ன கேட்ட? அதாவது அண்ணா மறுபடியும் எப்போது வருவீங்கன்னு கேட்டேன். அதாவது உலகம் என்றைக்கு அழிகிறதோ அன்னைக்கு உன்னை தேடி வருவேன்னு சொன்னேன். ஆமா. அது வந்து உலகம் அழிந்து போய்விட்டது. அண்ணா என்ன சொல்கின்றீர்கள்? பார்வதியால் உரை கேட்டு பரமந்திரனுடன் ஆடிய வரணத்தினாலே உலகம் எல்லாம் வெள்ளத்தால் அழிந்து போய்விட்டது. உலகம் அழிந்து விட்டது என்று சொல்கின்றீர்களா? ஆமாம்மா. அண்ணா அப்படி என்று சொன்னால் தாங்கள் என்னை தேடி வந்த காரணம்? அதாவது அழிந்து போன உலகத்தை மீண்டும் படைப்பதற்காக. சரி, உன் கையினால ஒரு படி குங்கும மண் வேண்டும். ஒரு படி மண் என்ன அண்ணா? 1000 படி மண் வேண்டுமானாலும் உனக்கு தருவேன். தங்கச்சி எனக்கு அண்ணா தாரஸ் மட்டும் கொண்டு வா. எவ்வளவு மண் வேணும், எவ்வளவு கல்லு வேணும், எவ்வளவு சல்லி வேணும், இல்ல இங்க இருந்து அள்ளிட்டு போ. சல்லியா? இங்க வேண்டான்னு தான் வச்சிருக்கோம். தங்கா அண்ணனுக்கு கொண்டு போகும்போது தயவு செய்து இந்த ரோட மட்டும் உடைக்காம போ. ரோடாவது எங்களுக்கு நல்லதா விட்டு. 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா எத்தனை டாரஸ் பாஞ்சு வரும் பத்துக்கு. தங்கா எனக்கு 1000 படி மண்ணெல்லாம் வேண்டாம். மந்திரத்தை சொல்லு பாப்போம். என்னுடைய மந்திரம் உனக்கு தெரியாதா? அந்த மந்திரத்தை உச்சரித்து ஒரு படி குங்கும மண் மட்டும் போதும். அவ்வளவுதானே? ஒரு படி மண். அண்ணா சற்று பொறுங்கள். மண் தருகிறேன் என்று மந்திரகன்னியாகி பூமாதேவியானவள் ஒரு படி மண்ணை கையில் எடுத்தாள். கருவாகவே மந்திரத்தை உச்சரித்தாள். ஓ மந்திரகன்னியாய நமகே. ஓய் 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 ஓய். யாரது? மந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாது. மந்திரம் படிக்காத. அப்புறம் இவெல்லாம் ஒரு மந்திரவாதி யாரா நம்புவாங்களா? ஒரு மந்திரவாதியே கிடையாது. நான் மந்திரத்தை உச்சரித்து கொடுக்கின்றேன். அப்படி என்று சொல்லி மந்திரகன்னியாகி பூமாதேவியானவள் ஒரு படி மண்ணை கையில் எடுத்தால் கருவாகவே கண்ணன் கையிலே கொடுக்கின்றாள். வாங்கினா கண்ணன் என்ன செய்கிறார் பாருங்கள். கண்ணி கொடுத்தாள் ஒரு படி மண்.
களவி செய்தார் ஒரு விடி மண் இரண்டு வீடி மண்ணு கொண்டு இரண்டு வீடி மண்ணு கொண்டு கடலிலே வரபோது இரண்டு வீடு மனோகோடு இரண்டு வீடு மனோகோடு நடுக்கடலில் வாரோடு பள்ளி கொடுத்த மஞ்சள் விடுவா களவி செய்த மண்கறிந்திடுமா ஒரு வீடி மண்ணு கொண்டு ஒரு வீடி மண்ணு கொண்டு உடைய வேணார் முன்னே வைத்தார் அப்படி அழகு நேராகவே கண்ணி கொடுத்தால் ஒருபடி மண் மாயவன் மந்திரகதிக்கு தெரியாமல் மண்ணை வாங்கின மாயவன் நினைத்தார் மனதிலே இடது கையினாலே ஒருபடி மண் கேட்டும் ஒரே ஒருபடி மண் மட்டும் தந்தாள் இவள் ஏன்னா ஒருவேளை இந்த ஒருபடி மண்ணை கொண்டு போய் அந்த பெரிய உலகத்தை படைக்க முடியலன்னு சொன்னா மீண்டும் அங்கிருந்து ரூபமாறி நாம தானே வர வேண்டும் கண்டிப்பாக நாம தான் வர வேண்டும் அப்படி என்று மந்திரக்கண்ணிக்கு தெரியாமலே மாயவன் இடது கையினாலே ஒருபடி மண்ணை களவு செய்கிறார் இரண்டு படி மண்ணம் கொண்டு நடுகடலில் வருகிற போது வந்து கொண்டிருக்க நேரம் கண்ணி கொடுத்த மண்ணானது கருவராக திரண்டு கொண்டிருக்கிறது மாயவன் களவெடுத்த ஒருபடி மண்ணானது தண்ணீரிலே கரைந்து போகின்றது இதுல உங்களுக்கு என்னமா தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுது கோயில் இருக்கிறது தெரியுது ஏமா நான் இங்க என்ன நடக்குன்னு கேட்கல மாயவன் இரண்டு படி மண்ணை கொண்டு வந்தாரு ஒரு படி மண் அதாவது களவு செய்த மண் கரைந்து போய்விட்டது சரி ஆனா அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன் கதையில கேக்குறீங்களா இன்னைக்கு இங்க இருந்துகிட்டு கதையில இருக்கக்கூடாது கதையில பார்க்கும் போது களவு செய்யக்கூடாது என்பது தெரிகிறது நல்லா சொல்லுமா ஒருவன் களவு செய்த முதலானது கடவாய் கஞ்சிக்கும் உதவாதண்ணே கடவா கஞ்சிக்கு உதவாது களவு செய்யறது இப்ப எல்லாம் களவு எடுக்க வந்தாம நல்லா இருக்கும் கொடகாரனை பார்த்து 10 நேரம் சொல்லுமா களவினால் ஆகிய ஆக்கம் அளவறைந்து கெடும் கஷ்டப்பட்டு களவு என்னைக்கு செய்யாத முடிஞ்ச உடனே 5000 ரூபாய் தந்துட்டு போயிரு தர முடியாது களவுப்பா அதுவும் ஒரு களவுதான் இது களவு கிடையாது அதுக்கு நேரம் வரும்போது கொடுப்போம் அதாவது இப்பெல்லாம் களவு எடுக்கிறவங்க நல்லா இருக்காங்க அப்படியா கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படியெல்லாம் இருக்காது கஷ்டப்பட்டு சம்பளத்தை கேட்டா தரதுக்கு என்ன அடிமடிக்கிறான் தெரியுமா அமைக்கி ஏதோ அவனுக்கு பணத்தை தந்த மாதிரி தர மாட்டேங்கான் அப்படியா ஆமா அவங்க கூட எல்லாம் நீ வேலைக்கு போக களவெடுத்து முதல் சேர்க்கிறான் பாத்தீங்களா அவன் வந்து பாத்தீங்கன்னா வேகமாக முன்னுக்கு வந்துருவான் ஆனா எவ்வளவு வேகமா முன்னுக்கு வந்தானோ அது போல ஒரு நாள் பொறுத்துணை வந்து கீழே விழுந்துருவான் ஆனா கஷ்டப்பட்டு நம்ம முன்னுக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவா தான் வருவாங்க அது என்றைக்கு நமக்கு நிலைத்திருக்கும் கண்டிப்பாக அது ஒன்றை ஆனா அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கிடையாது இப்போ நீங்க முத சொன்னதுதான் உண்மை களவாண்டு நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னா எனக்கு வேலை இதுனா அது சொல்லுவா நல்லா இருப்போம் போல இருக்கு ஆமாமா நாளையில இருந்து களவு எடுப்போம் அம்மா நாளையில இருந்து என்ன இன்னையில இருந்து எடுக்கிறேன் ஆனால் பாருங்கள் ஒரு பிடி மண்ணை கொண்டு நேராகவே உடையவனாருடைய முன்பிலே வருகிறார் மாயவன் என்று சொல்லுகின்றார் அத்தான் உங்களுக்கு வேண்டிய மண் கொண்டு வந்திருக்கின்றேன் வந்து கொண்டு வந்துட்டீங்களா கொண்டாருங்க உங்களுக்கு மண்ணு சரி மாயவா நீங்க போயிட்டு வருங்க கிளம்பவா உங்களுக்கு வேலை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன வேலை சரி நான் புறப்படுகின்றேன் போயிட்டு வாங்க அப்படி என்று சொன்னவுடனே மண்ணை என்னவா செய்கிறாரு என்ன செய்கிறார் என்று பாருங்க கொண்டு வந்த மண்ணதையும் ஒரு நாலு பங்கு வைத்தார் கொண்டு வந்த மண்ணதையும் ஒரு நாலு பங்கு வைத்தார் 4 பங்கை மண்டிருக்க 4 பங்கை மண்டிருக்க அதுக்கு தோணு கைலாசம் கைலாசம் முடித்த போது கரைக்கடல் மனமகிழ்ந்தார் ஒரு வங்க மண்ணெடுத்து வானவரை தான் படைத்தார் ஒரு வங்க மண்ணெடுத்து கடலாக தான் படைத்தார் ஒரு வங்க மண்ணெடுத்து அதையாக துணை செய்தார் ஒரு வங்க மண்ணெடுத்து